ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி அயிலை மீன் வாங்கியிருக்கோம். அதை எங்கள் வீட்டு மசாலா நாங்கள் செய்து வைக்கிறோம். குழம்பு மசாலா, மீன் பொரியல் மசாலா, சாம்பார் மசாலா, ரசப்பொடி, பிரண்டை இட்லி பொடி எல்லாமே நாங்கள் தயாரிச்சுருக்கிறோம். உங்களுக்கு வேணுமென்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ அயிலை மீன் எடுத்துருக்கோம். இந்த அயிலை மீன் நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். 100 ரூபாய்க்கு ஒருத்தானியை சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பொரிச்ச போகிறோம். வாங்க எவ்வளோ பொரிக்கலான்னு பார்க்குறேன். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்திடலாம். கோல்டு வினர் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை போட்டிடலாம். இது அயிலைன்னு சொல்லுவாங்க, காணங்கெத்தைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் அயிலைன்னு தான் சொல்லுவோம். மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது சேர்த்து அப்புறமா எங்கள் வீட்டில் 50 ரூபாய்க்கு காரா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 50 ரூபாய்க்கு இது ஒருத்தான்னு சொல்லுங்கள். எங்கள் போட்டில் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி போட்டு கடலுக்கு போகலை. அதை நாங்கள் அவியல் வச்சு சாப்பிட போகிறோம். கிழங்குக்கு அவியல் வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு ஒரு 50 கிராம் புளி சேர்க்கலாம். ஒரு 50 கிராம் புளி ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன். அதை கரிச்சு சேர்க்கலாம். சின்ன டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கலாம். தூள் சேர்க்கலாம். மிளகாய் பொடி சேர்க்கலாம். அது குழம்பு மசாலா தூள். தேவையான அவியல் மாதிரி வைக்க எண்ணெய் போட்டு வதக்கி வைப்பாங்களோ அது மாதிரி வைக்க மாட்டோம். இப்படி தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். கிழங்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பிள்ளை பற்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கார மீன் இப்படி அவியல் வச்சு கிழங்கு வச்சு கொடுத்தா பால் நிறைய ஊற்றுமான்னு சொல்லுவாங்க. நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வச்சு வெங்காய குழம்பு, எந்த தாளிப்புமே இல்லாமல் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், இங்கே குழம்பு மசாலா போட்டு வச்சு எங்கள் வெங்காய குழம்பு. இது இந்த அவியல் வச்சு சாப்பிடணும். இதில் வேக வைக்கல, வேக வச்சு நாங்கள் பொரிச்சு தான் சொல்லுவோம். இங்கே வறுத்து சொல்லுவாங்க, வறுத்து சாப்பிடுவோம். இந்த சாப்பாடு அடிச்சிருக்கோம். தேவைப்பட்டவங்க சின்ன செங்கல்பட்டு அரிசி. எங்களுக்கு கடல் சுப்பி கிடச்சிச்சு. நாகர்கோவில் உள்ள கடல் சுப்பி அது வறுத்து வச்சுருக்கோம், சாப்பிடுவோம். உங்களுக்கு கடல் சுப்பி தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு குழம்பு மசாலா தூளோ, மீன் ஊறுகாயோ, இறால் ஊறுகாயோ, அப்புறமா சத்து மாவு, அதில் புட்டு மாவு, இடியப்ப மாவு எது தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட். அல்வா போட்டாலும் இதில் நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் பண்ணி